ஹாய், ஐ எம் கெவின் ராஜ். அப்பா வந்து ஒரு ஃபார்மர் ப்ளஸ் டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்காக நாங்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோர் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. டிகிரி முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இல்லை, நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நான் படித்து எப்படியாவது பாஸ் பண்ணிவிடணும்னு ஒரே பிடியாதமாக இருந்தார். அதே மாதிரியா இப்போ அந்த ஹெச்ஐசி இன்ஸ்பெக்டருக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு எனக்கு நன்றி. நாங்கள் வரண்டா ரேஸில் சேர்ந்த புதுசில் எங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு பேசிக் சர்க்கிள்னு கொண்டு போவாங்க. மென்டாஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஆஃப்லைன் இன்ட்ராக்ஷன் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணணும். ப்ளஸ் வைவான்னு கேட்பாங்க. வைவா வந்து நாங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் இங்கிலீஷ் ஒக்காபுலரி எல்லாமே நாங்கள் வைவாவில் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளுக்கு போவோம். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் சிஜிஎல் வந்ததுனால சிஜிஎல் ஃபோக்கஸ் சர்க்கிள் கொண்டு போனாங்க. சிஜிஎல் ஃபோக்கஸ் சர்க்கிளில் சிஜிஎல்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும், அந்த டைமிங்கில் 60 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், இதெல்லாம் மென்டாஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. வரண்டா ரேஸ் நான் 2 இயர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணேன். நான் என் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட வரண்டா ரேஸில் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். வீக்லி டெஸ்ட் நடக்கும், கியூமுலேட்டிவ் டெஸ்ட் நடக்கும், அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நாங்கள் லேப் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். லேப் எங்களுக்கு ஹாஃப் டே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். டெஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே போட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். மென்டாஸ் அதில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நாங்கள் லைப்ரரியிலேருந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்போம், நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸஸுக்கு. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் போடுவோம். எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகும். எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அனலைசிஸ் நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, நம்ம இதெல்லாம் இப்போ தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வரண்டா ரேஸில் ஸ்ரீராம்கிற பையன் சொன்னாப்புல தம்பி அங்கே போய் சேர்ந்துச்சு. 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா வந்து இல்லை வேணாம், நீ ஃபாரின் போகிறதுக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொன்னாப்புல. நான் தான் எக்ஸ்கியூஸ் கேட்டு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அவன் படிக்கட்டும், எப்படியும் கிளியர் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷம் 24ல் கிளியர் பண்ணிடுச்சு. Thank you Varanda Race for all the memories. I am always grateful to Varanda Race Thiruvarur.